9th Max exercise 1.2 sum 3. Which of the following sets are equivalent or unequal or equal sets? First equivalent setனா எப்படி இருக்கும்? ரெண்டு செட் இருக்குன்னா ஈக்குவலன்ட் செட்டாக இருந்ததுன்னா n of A is equal to n of B. ரெண்டு செட் A Bன்னு ரெண்டு செட் இருக்குது, ரெண்டோட நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸும் ஈக்குவலாக இருந்தால் போதும், அதான் ஈக்குவலன்ட் செட். ஓகே, நெக்ஸ்ட் அன்ஈக்குவல் செட். செட் ஏ செட் பின்னு ரெண்டு செட் இருக்குது, ரெண்டுமே நாட் ஈக்குவலாக இருக்கணும். ஏங்கிற செட்டில் உள்ள எலமெண்ட்ஸும் பிங்கிற செட்டில் உள்ள எலமெண்ட்ஸும் என்னவா இருக்கக்கூடாது, ஈக்குவலாக இருக்கக்கூடாது. அண்ட் தென் ஈக்குவல் செட். ஏபின்னு ரெண்டு செட் எடுத்தால் ரெண்டு செட்டில் உள்ள எலமெண்ட்ஸும் ஈக்குவலாக இருக்கணும். ஓகே ரைட், இப்போ பார்க்கலாம். சப்டிஷன் 1, செட் ஏ இஸ் ஈக்குவல் டு த செட் ஆஃப் வவல்ஸ் இன் த இங்கிலீஷ் அல்ஃபபெட்ஸ். வவல்ஸ் என்ன? ஸோ செட் ஏல என்ன இருக்கப்போ செட் ஆஃப் ஆல் வவல்ஸ் ஏ இ ஐ ஓ யூ. செட் ஆஃப் ஆல் பிங்கிற செட்டில் என்ன இருக்குது பாருங்க, த செட் ஆஃப் ஆல் லெட்டர்ஸ் இந்த வேர்டு வவல். இந்த வேர்டு தான் இருக்குது, வி ஓ டபிள்யூ இஎல். இந்த வேர்டு தான் செட் பியில் இருக்குது. இப்போ இது என்ன செட்டாக இருக்கும்? ஃபஸ்ட்டு நம்ம செக் பண்ணால் ஈக்குவலன்ட் செட்டாக செக் பண்ணலாம். ஈக்குவலன்ட் செட்னா என் ஆஃப் ஏ ஈக்குவல் டு என் ஆஃப் பி. நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் ஈக்குவலாக இருக்கான்னு பார்க்கலாம். 1 2 3 4 5 1 2 3 4 5. ஸோ என் ஆஃப் ஏ இங்கே எத்தனை இருக்குது? 5. என் ஆஃப் பி எத்தனை இருக்குது? 5. ஸோ த கிவன் செட் இஸ், ஸோ என் ஆஃப் ஏ ஈக்குவல் டு என் ஆஃப் பி. அப்போ என்ன எழுதிக்கலாம்? த கிவன் செட் இஸ் ஈக்குவலன்ட் செட். கொஸ்டினில் விச் ஆஃப் த ஃபாலோயிங் செட்ஸ் ஆர் ஈக்குவலண்ட் அன்ஈக்குவல் ஈக்குவல் செட் கேட்குறாங்க. நீங்கள் டேரெக்டாக இந்த ஆன்சர் கூட எழுதலாம். பட் இதில் என்னென்ன இருக்குதுன்னு நம்ம எழுதி பார்த்தா தான் நமக்கு தெரியும். அதனால் இந்த 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 வேர்டுக்கு மார்க் இருக்குது. நெக்ஸ்ட் சப்டிஷன் 2, செட் சி இஸ் ஈக்குவல் டு 2 3 4 5. செட் டி இஸ் ஈக்குவல் டு செட் ஆஃப் ஆல் எக்ஸ் சச் தட் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஹோல் நம்பர். ஹியர் 1லேருந்து 5க்கு இன்வெர்ட் பி நம்பர் தான் எக்ஸ் தான். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு சியில் என்னென்னு எழுதிக்கலாம். 2 3 4 5 4 எலமெண்ட்ஸ் இருக்குது. டியில் என்னெல்லாம் இருக்குது பாருங்கள், 1 விட அதிகமாக இருக்கணும், 5 விட கம்மியாக இருக்கணும். அப்போ 2 3 4. இப்போ சிடி ரெண்டு செட்டும் ஈக்குவலாக இருக்கா? இல்லை, ஈக்குவல் இல்லை. ஓகே, ஈக்குவலன்ட் செட்டா? ஈக்குவலன்ட் செட்னா நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் ஈக்குவலாக இருக்கணும். இல்லை, அப்போ இது ரெண்டு என்ன? அன்ஈக்குவல் செட். சி நாட் ஈக்குவல் டு டி. அப்போ என்ன செட் இது? அன்ஈக்குவல் செட். த கிவன் செட் இஸ் அன்ஈக்குவல் செட். ஓகே, த கிவன் செட் இஸ் த அன்ஈக்குவல் செட். சப்டிவிஷன் 3 பாருங்கள். செட் எக்ஸ் ஈக்குவல் செட் ஆஃப் ஆல் எக்ஸ் சச் தட் எக்ஸ் இஸ் எ லெட்டர் இன் த வேர்ட் எல்ஐஎஃப்இ லைஃப். அப்போ எக்ஸில் என்ன தான் இருக்கான்? எல் கமா ஐ கமா எஃப்இ. தென் ஒயில் என்ன இருக்குது பாருங்கள், எஃப்ஐஎல்இ. இப்போ எக்ஸில் உள்ள எலமெண்ட்டு ஒயில் உள்ள எலமெண்ட்டு ஈக்குவலாக இருக்காரு பாருங்கள். எஃப் இருக்குது, ஐ இருக்குது, எல் இருக்குது, இ இருக்குது. ஸோ எக்ஸில் உள்ள எலமெண்ட்டு ஒயில் உள்ள எலமெண்ட்டு ஈக்குவலாக இருக்குது. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒய் விச் இம்ப்ளைஸ் த கிவன் செட் இஸ் த ஈக்குவல் செட். தென் சப்டிஷன் 4, set G is equal to set of all x such that x is a prime number. ப்ரைம் நம்பர் ஸ்டார்ட் ஃப்ரம் 2 3 5 அதெல்லாம் ப்ரைம் நம்பர். ஆனால் இங்கே என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்க? 3 விட அதிகமாக இருக்கணும், 23 விட கம்மியாக இருக்கணும். அப்போ கிவன் கண்டிஷன் படி ப்ரைம் நம்பர் என்னதுருந்து ஆரம்பிக்குது? 5லேருந்து ஆரம்பிக்குது. 3 விட அதிகமாக இருக்கணும், அப்போ 5. அப்புறம் பாருங்கள் 7 11 13 17 19 அவ்வளோதான். 23 விட கம்மியாக இருக்கணும். ஓகே, ஸோ ஜி ஹெச் பாருங்கள். செட்ஸ் ஹெச்சில் என்ன இருக்குது? x is a divisor of 18. ஸோ டிவைசர் ஆஃப் 18னா 18ங்கிற நம்பரை எந்தெந்த டேபிளாக டிவைட் பண்ணும்? தட் இஸ் ஃபேக்டர் ஆஃப் 18. இதெல்லாம் பாருங்கள், 1 டேபிள் 2 டேபிள் 3 டேபிள், தென் 4 வராது, 5 வராது, 6 டேபிள், 7 வராது, 8 வராது, 9 டேபிள் அண்ட் தென் 18 டேபிள். நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் 1 2 3 4 5 6 இன் ஜி. அதே மாதிரி நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இன் ஹெச் 1 2 3 4 5 6. ஸோ ரெண்டுலேயுமே என்ன இருக்குது? என் ஆஃப் ஜி இஸ் 6, என் ஆஃப் ஹெச் இஸ் 6. அப்போ ரெண்டு என் ஆஃப் ஈக்குவலாக இருந்தால் என்ன செட் இது? Equivalent set. Thank you for watching.